ஹொசூரில் இரவு முழுவதும் பெய்த தொடர் மழையால் கேசிசி நகர் பகுதியில் தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் பாலத்திற்கு அருகே உள்ள வீடுகளில் வசிக்கும் மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செல்வாவிடம் கேட்கலாம். செல்வா, தற்போதைய நிலவரம் என்ன? நிச்சயமாக விஷ்ணு, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் இரவு முழுவதும் கனமழை தொடர்ந்து பெய்து வந்தது. இதன் காரணமாக ஓசூரில் இருந்து பாகலூர் செல்லக்கூடிய சாலையில் அமைந்துள்ள கேசிசி நகர் மற்றும் ஆனந்த நகர் பகுதிகளில் அங்கு தரைப்பாலம் தற்போதுதான் கட்டப்பட்டது. அதாவது தரைப்பாலத்துக்கு தடுப்பு இல்லாமல் அவ்வப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி வந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அந்த தரைப்பாலம் கட்டப்பட்டது. கடந்த 2 மாதத்திற்கு முன்பாக கட்டப்பட்ட நிலையில் இப்பொழுது தொடர்ந்து கனமழை பெய்த காரணமாக கேசிசி நகர் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கிறது. அதன் காரணமாக இரவு பெய்த மழையில் இந்த தரைப்பாலம் தடுப்பில் இருந்து அதற்கு மேலே அக்கம்பக்கம் இருக்கக்கூடிய அந்த வழிகளில் தற்போது நீர் பாய்ந்து செல்கிறது. இதன் காரணமாக அங்கு கேசிசி நகர் பகுதியிலே அந்த தரைப்பாலத்திற்கு முன் நீர் இருந்தாலே மழை காலத்தில் வீடுகளுக்குள் மழை நீர் சூழ்ந்துவிடும். அந்த நிலையில் தரைப்பாலத்திற்கு மேல் தற்போது நீர் போய் கொண்டிருப்பதால் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருக்கின்ற வாகனங்கள் மூழ்கி கிடக்கின்றன. அதே போல பொதுமக்கள் வெளியே வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இரவு முழுவதும் இந்த சூழ்நிலையை நிறைவு வருகிறது. இதன் காரணமாக அக்கம்பக்கத்தினர் கமிஷனர் மற்றும் மாநகராட்சிக்கு தெரிவித்த நிலையில் மாநகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி உதவியுடன் தற்போது அந்த நீரை லாபகமாக செல்லக்கூடிய அளவில் அதை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இப்பகுதி முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி மற்றும் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான வந்து பார்த்து சென்று கொண்டுதான் இருக்கிறார்களே தவிர உரிய நடவடிக்கை தற்போதுதான் எடுக்கப்பட்டு வருகிறது. விஷ்ணு, நன்றி செல்வா, தற்போதைய நிலவரத்தை பதிவு செய்தமைக்காக.